ஏத்தத்துல இறக்கத்துலயும் கூட்டிட்டு போறீங்களே தவிர எங்கடா முடியிற மாதிரியே தெரியலன்னா. ஜிபே சேஞ்ச் அவைலபிள். வடிவேல் காமெடியில வர மாதிரி ஏத்தமும் இறக்கமுமா போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு முடிவு தெரியல மக்களே. இன்னும் 1.5 கிலோமீட்டர் இருக்கு. இதெல்லாம் கார் பார்க்கிங். பைக் பார்க்கிங் எங்க இருக்கு கண்டுபிடிக்கணும். ஜிப்லைனுக்கு 400 ரூபாய்ங்க. பார்க்கிங் நம்பர் 6. ஓகே மக்களே, வண்டியை பார்க் பண்ணிட்டு ஃப்ரீ ஆயிட்டுக்குள்ள கண்டிப்பா பண்றேன். இதோ மக்களை வண்டியை பார்க்கிங்கில் போட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் ஆட்டம் நடக்குன்னு சொல்லிட்டாங்க. மேலே தெரியுது பார்த்தீங்கன்னா நம்மளை அது இருக்குல்ல தான் அந்த குகை இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ தானடா 5000 மூச்சு வாங்க நினைக்காதீங்க. நான் ரொம்ப நேரமாக ஏறிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை, இன்னும் 1.5 கிலோமீட்ரு போகணுன்னு மேப் சொல்லுது. பக்கத்தில் கிட்ட 1 கிலோமீட்டர் அப்படின்னாங்க. நல்ல ஒரு எக்ஸசைஸ் தான் மக்களே. மேலே ஏறிட்டு கன்னியூ பண்ணுற மக்களே. இதுதான் மக்களே கிழக்கல் கேவோட தலைவாசல். இந்த பாறையில் செதுக்கிட்டாங்க. அது எப்போ செதுக்கினாங்கன்னு சொல்லுங்க தெரியல. ஃபினிஷிங் நல்லாயிருக்கு. உள்ளே போய் பார்ப்போம் மக்களே. அங்கே தெரியும் பார்த்தீங்கன்னா, அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு நான் அப்படியே இப்படி வந்தோம்னா வெள்ளிங்கிரி மலை பார்த்துருக்கீங்களா? அதில் படிக்கட்டு மலை இப்படி தான் செங்குத்தாக ஏறும். மேலே ஏறி தான் அந்த கம்பிகள் கடையில் நம்ம போகணும்னு நினைக்கிற மக்களே. நான் கூட கவுண்டர் வந்தோடனே முடிஞ்சிருச்சு, அப்படியே போயிடலாம் நினச்சேன். அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுற மாட்டோம் அப்படின்ட்டு வச்சு செஞ்சிட்ருக்காங்க. முடிஞ்சு பார்க்குறீங்களா? வேர்க்க விறுவிறுக்கு தெரியாத்திர மணிக்கு தாடி வேறு ஒரு ஸ்டைல் ட்ரை பண்ணுறேன்னு க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டம். ஓகே மக்களே, மேலே போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். மக்களே அந்த படி வந்தோடனே இதோட என்ட்ரன்ஸ் வந்துருச்சு. உங்களோட என்ட்ரன்ஸ் ஒரே டிராஃபிக்காக இருக்குது. விடுவாங்களா மாட்டாங்களா? மக்களே டுவெல் போர்டு கொஞ்சம் போர்டால் இதுகளான குகை பாதை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பாதையெல்லாம் பாருங்கள். அப்புறம் ஒவ்வொருத்தோட நாத்தமாக இருக்கிற மக்களே. அதான் என்ட்ரன்ஸ் வர வழி பாதை. சின்ன இந்த வீ மாதிரி கொஞ்சம் வரணும் மக்களே. சைலண்ட்டாக இருக்கிறதம்மா ஆனால் கொஞ்சம் ஓவராக தான் நாறுது. இதுக்குள்ளேயே மறுபடியும் வந்தால் மனம் போல இருக்குது. இதோ அந்த சின்ன வழியை நம்ம ஏறி வந்து இப்படியே வெளியே போகணும்னா மேலே என்ன கொஞ்சம் வெளிச்சத்தை பார்க்கலாம் மக்களே. இது வேறு செல்லு ஆனவங்களாம் தவறிட்டே இருக்குது. சம்பவம் பண்ணி ரொம்ப இருக்கு நினைக்கிறேன்னு.
சின்ன பாதையிலே தான் நம்ம ஏறி வந்தோம். வயசானவங்களாம் வரணுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி தான் கூட்டிகிட்டு வரணும். ஆனால் நான் பந்திப்பூர் வயநாடு சாங்சுரி வரைக்கும் நல்லா ஜில்லுன்னு இருந்தேன். கேரளாக்குள்ளே போந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஜில்லுன்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வெயில் இங்கே புழக்க ஆரம்பிச்சிச்சு. மக்களே வேர்த்து ஊற்றுது, ஒன்றும் சமாளிக்க முடியலை. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஏறி பார்த்துருவோம். இதுதான் மக்களை நம்ம கீழேருந்து வந்ததுக்கப்புறம் கோவையோட இன்னொரு என்ட்ரன்ஸ். எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் அந்த பழங்கால சிற்பங்கள் எல்லாம் இருக்குன்னு நிற்கிற மக்களை. பாறைகளோட சம்மாந்தம் வாயப்பட வைக்குது. அதோட கூட்டம் வந்து வாயப்பட வைக்குது. இன்னும் அந்த பக்கம் ஏறுங்கடா, இந்த பக்கம் ஏறுங்கடா. ஒரு குரூப் அந்த பக்கம் வரீங்க, ஒரு குரூப் இந்த பக்கம் வரீங்க. எப்படி அப்புறம் கீழே இறங்குறது தகவலியலாம். இதுதான் மக்கள் நிறைய ஓவியங்கள் இந்த பாறைகள் இருக்குது. இந்த பாறைகள் சிலவாக இருக்குது. பாசி வச்சுக்கு இல்லை கற்கால மனிதன் செதுக்கிறதா இல்லைன்னா இடைப்பட்ட மனிதர்கள் செதுக்கிறதா